ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட பேர் தான் பிரியா. அன்று எனது திருமண நாள். என் 16 வயது மைத்துனன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். நான் எப்போதும் அவனை என் தம்பியாகத்தான் கருதினேன். அவனும் என்னை அண்ணி என்றுதான் அழைப்பான். என் மாமியார், மாமனார் மற்றும் நாத்தனார் யாரும் என் வீட்டில் இல்லை. என் கணவருக்கு இந்த உலகில் அவருடைய தம்பியை தவிர வேறு யாருமே இல்லை. அருணுக்கு அப்போது 16 வயதுதான். அவன் என்னை விட இளையவன். நான் எப்போதும் அவனை ஒரு குழந்தை போலவே நடத்தினேன். அவனும் எனக்கு ஒரு புதிய தாய் கிடைத்து விட்டதாக கூறுவான். ஆனால் என் அம்மா எனக்கு அறிவுரை கூறுவாள், இந்த பாருமா, உன் மைத்துனன் உன் மகன் அல்ல, அவனிடமிருந்து சற்று விலகியே இருந்து. சிறிது காலத்திற்கு பிறகு அவன் வளர்ந்து பெரியவனானதும் உங்கள் இருவருக்கும் இடையில் இடைவெளி பராமரிக்க வேண்டியது அவசியமாகும். எனவே இப்போதிலிருந்தே அதை நீ கடைபிடிக்க பழகிக்கொள் என்றார். உன் மைத்துனர் எந்த காரணமும் இல்லாமல் உங்கள் அறைக்கு வந்து போவதை நான் பல தடவை பார்த்திருக்கின்றேன். நீ எதை செய்யக்கூடாது? நீ ஒரு திருமணமான பெண். நீ உன் கணவரை மட்டும் நன்றாக கவனித்து கொள்ள வேண்டும் என்பார். நான் என் அம்மா சொல்வதை கேட்கும் பொழுது என் அம்மா அருணை பற்றி மிகவும் மோசமாக நினைப்பதாக உணர்ந்தேன். அதனால் நான் அம்மாவுடைய வார்த்தைகளால் நான் கோபப்பட்டேன். எங்கள் திருமண வாழ்க்கை மிகவும் சிறப்பாக சென்று கொண்டிருந்தது. திடீரென்று ஒரு நாள் என் கணவர் கார் விபத்தில் ஒன்றில் இறந்து விட்டார். என் வாழ்க்கையே நரகமாகிவிட்டதாக உணர்ந்தேன். ஆனால் இன்று நான் உதவியற்றவளாகிவிட்டேன். என் கணவர் இந்த உலகத்தை விட்டு சென்றபோது என் கண்களில் இருந்து கண்ணீர் தார தாரையாக வழிந்தது. அவர் என்னை அவருடைய 16 வயது சகோதரனின் கைகளில் விட்டுவிட்டு இந்த உலகத்தை விட்டு போவார் என்று என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. என் வாழ்க்கை கடினமாகி விட்டது. இரவில் நான் நிறைய அழுது கொண்டிருந்தேன். அன்று ஒரு நள்ளிரவு 1 மணி அளவில் என் மைத்துனர் அருண் இன்னும் வீட்டிற்கு வரவில்லை. அவன் அநேகமாக தனது உறவுகளுடன் மும்மரமாக பேசி கொண்டிருப்பானோ என்றுதான் நினைத்தேன். அவன் வீட்டிற்கு வராமல் இருப்பதனால் நல்லது என்ற எண்ணம் என் இதயத்தில் தென்பட்டது. ஏனென்றால் அவன் வீட்டிற்கு வந்தால் நானும் ஒரு வெளியாள் மாதிரி தான் உணர்வேன். என் அம்மா சொன்ன வார்த்தைகளை நான் மீண்டும் மீண்டும் நினைவு கூர்ந்தேன். ஆனால் இந்த உயரமான வீட்டின் கதவை யாரோ தட்டும் சத்தம் கேட்டபோது என் இதயம் பதபடத்தது. அது யாராக இருக்கும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அருணின் குரல் வெளியில் இருந்து வந்தது. அன்னை, கதவை திறங்கள், நான் தான் என்றான். நான் பயந்து கதவை திறந்தேன். இன்று இந்த வீடு எனக்கு ஒரு காடு போலதான் தோன்றியது. அருண் எனக்கு ஒரு சிறிய ஓநாய் போலவே தெரிந்தான். நான் ஏன் அவனை பற்றி இவ்வளவு மோசமாக யோசிக்க ஆரம்பித்தேன் என்று எனக்கே தெரியவில்லை. அண்ணி, நீங்கள் சாப்பிட்டீர்களா என்று அவன் என்னை அப்பாவியாக கேட்டான். அவன் கண்கள் கீழே இருந்தனர். அவன் கைகளில் ஒரு பையும் இருந்தது. பையில் ஹோட்டல் சாப்பாடு போல இருந்தது. அவன் ஒரு தட்டில் சாப்பாட்டை வைத்து, இதை நீங்கள் சமைக்க தெரியாது என்று எனக்கு தெரியும். நான் உங்களுக்காக வெளியில் வாங்கி கொண்டு வந்திருந்தேன். நீங்கள் இதை சாப்பிடுங்கள். இல்லாவிட்டால் நீங்கள் பசியால் இறந்து விடுவீர்கள். என் அண்ணனுக்கு பிறகு என் அம்மாவை இழக்க நான் விரும்பவில்லை. அருண் கண்களில் கண்ணீர். அவன் என்னை அம்மா என்று கூப்பிட்டான். ஆனாலும் என் அம்மா சொன்ன வார்த்தைகள் என் மனதில் இருந்தே நீங்கவில்லை. அண்ணி, நீங்கள் கவலைப்படாதீர்கள். நான் உங்களுக்கு ஆதரவாக இருப்பேன். நீங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது என அவன் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு பேசி கொண்டிருந்தான். ஆனால் என் மனதில் பல சந்தேகங்கள் ஓடிக்கொண்டிருந்தனர். பின்னர் அவன் விசித்திரமான ஒன்றை சொன்னான். அண்ணி, நீங்கள் இந்த அறையில் தூங்க வேண்டாம். இந்த அறை மாடிப்படிக்கு அருகில் உள்ளதாக இருக்கின்றது. நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம் என்று நான் நினைக்கின்றேன் என்று கூறினான். இப்பொழுது என் அண்ணன் இறந்து விட்டான் என்பது அனைவருக்குமே தெரியும். அதனால் யாரு வேண்டுமானாலும் கெட்ட எண்ணத்துடன் நம் வீட்டிற்கு வரலாம். அருண் ஏன் இவ்வளவு சின்ன வயசுல இப்படி பேசுறான்னு எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாகத்தான் இருந்தது. யாராவது அவனுக்கு ஏதாவது சொன்னார்களா? ஆனால் அவன் சொன்னது எனக்கு சரியாகத்தான் தோன்றியது. நான் அவனுடைய அறைக்கு சென்றேன். அருணும் அறை மறுபக்கத்தில் இருந்து நானும்
என் கணவரும் மாடிப்படிக்கு அருகில் இருந்த அறையில்தான் வசித்து வந்தோம். எனக்கு மிகவும் விசித்திரமாக இருந்தது. இன்றுதான் என் அறை தவிர வேறு ஒருவரின் அறைக்கு முதல் முறையாக வந்தேன். ஆனால் என் மைத்துனனின் அறையில் நான் எதை பார்த்தாலும் என் கண்கள் அகலமாக திறந்திருந்தனர். நான் அறையின் கதவை மூடிக்கொண்டிருந்தேன். என் மனதை உலுக்கிய பிறகு அப்போது திடீரென்று ஏதோ என் கண்கள் மேலிருந்து கீழ் வரை தேடிக்கொண்டிருந்தது. அப்போது அருண் என்ன சொன்னாலும் ஒரு பெரியவரும் ஞானியமான ஒருவரால் மட்டுமே அதை செய்ய முடியும். அருண் அறையில் எந்த நகைகளை பார்த்ததும் என் இதயம் அதிர்ந்து போனது. நான் அதை சில இடங்களில் பத்திரமாக மறைத்து வைத்திருந்தேன். ஆனால் அருண் இதையெல்லாம் எப்படி எடுத்திருப்பான்? காலையில் இதை பற்றி அவனிடம் கேட்டேன். இன்று என் மனதிற்குள் யோசிக்கவும் ஆரம்பித்தேன். ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு மிகவும் தூக்கம் வந்தது. நான் கதவை உள்ளே இருந்து சரியாக பூட்டிவிட்டு பின்னர் தூங்கவும் தொடங்கினேன். எனக்கு ஏன் ரொம்ப தூக்கம் வருதுன்னு தெரியல. 2 நாட்களாக எனக்கு சரியாக தூக்கமே வரவில்லை என்றாலும் இன்று அருண் கொண்டு வந்த சாப்பாட்டை சாப்பிட்ட பிறகு என் கண்கள் தூங்குவது போல் உணர்ந்தேன். நான் என் மனதில் நினைத்தேன், சோறு சாப்பிட்டதால் எனக்கு தூக்கம் வருகின்றதோ என்று. நான் கண்களை திறந்தபோது காலை ஒரு 11 மணி இருக்கும். இன்றைக்கு இப்படி இவ்வளவு நேரம் தூங்க முடியும் என்று யோசித்து கொண்டிருந்தேன். 2 நாட்களாக என்னால் தூங்கவே முடியவில்லை. எனக்கு தூக்கமும் வரவில்லை. ஆனால் இன்று சோறு சாப்பிட்ட பிறகு என் கண்கள் மது அருந்தியது போல் மூடியது. இது எப்படி நடந்திருக்க கூடும் என்று எனக்கு ஆச்சரியமாகத்தான் இருந்தது. அருண் கொண்டு வந்த சாப்பாட்டை சாப்பிட்ட பிறகு மயக்கம் வந்ததற்கு ஒரு எண்ணம் மட்டும் என் மனதில் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருந்தது. ஆனால் அருண் ஏன் இதை செய்ய வேண்டும்? நான் என் மனதிற்குள் நினைத்து கொண்டு கண்களை தேய்த்து கொண்டு வெளியே வந்தேன். அருண் சமையலறையில் குடிக்க டீ தயார் செய்து கொண்டிருந்தான். அவனை பார்த்தவுடன் எனக்கு மிகவும் கோபமாக இருந்தது. அண்ணி, நீங்க நல்லா தூங்குனீங்களா என்று கேட்டான். நான் அவனிடம், ஆம், இன்று எனக்கு மிகவும் தூக்கம் வந்தது. வேறு எப்படி தூங்காம இருப்பீங்க அண்ணி? நான் நேற்று இரவு சாப்பாட்டில் தூக்க மாத்திரை கலந்து உங்களுக்கு கொடுத்தேன். என் அண்ணி தூங்க முடியாமல் அவதிப்படுகின்றார்கள் என்று என் தோழியிடம் சொன்னேன். அவள்தான் உணவில் தூக்க மாத்திரைகளை கலந்து கொடு, அவர்கள் நன்றாக தூங்குவார்கள் என்று கூறினார். அப்போது அருண் எப்படி இவ்வளவு கேவலமான காரியத்தை செய்ய முடிகின்றது என்று எனக்கு ஆச்சரியமாகத்தான் இருந்தது. அருண், உன்னால் எப்படி இப்படி யோசிக்க முடிகின்றது? நீ உன் அண்ணியை மயக்கமடைய செய்ய விரும்பினாயா? இல்லை இல்லை அண்ணி, நான் உங்களுக்கு நல்ல தூக்கம் கொடுக்க விரும்பினேன். இப்போது நீங்கள் மிகவும் புத்துணர்ச்சியுடன் இருக்கிறீர்கள் அல்லவா? இந்த டீயை எடுத்துக்கொள்ளுங்கள் என்றான். அவன் என் முன் டீயை வைத்ததும் எனக்கு சந்தேகம் வந்தது. இதில் ஏதாவது கலந்திருப்பானோ என்று. நான் அவனிடம் கேட்டேன், ஐயோ அண்ணி, கடவுள் மீது சத்தியமாக உங்கள் தூக்கத்திற்கு நிம்மதிக்கும் நான் நேற்று இரவு சில மாத்திரைகளை கலந்தது உண்மைதான். ஆனால் இப்பொழுது இதுல எதுவும் கலக்கலை. நீங்க சொன்னா நான் இந்த டீயை நானே உங்க முன்னாடி குடிக்கின்றேன் என்றான். அல்லது இதுல பாதியை குடித்து விட்டு உங்களிடம் கொடுக்கின்றேன் என்றான். நான் இந்த கோப்பையை ஒரு சிப் குடித்து கொண்டு அவனுக்கு காட்டினேன். நான் அவனை நம்பினேன். சரி, என்னை மன்னித்து விடு என்று சொன்னான். எனக்கு அவன் மேல சந்தேகம் இருந்தது. அருண் முகத்தை பார்த்தவுடன் அவன் அப்பாவி என்றுதான் நான் நம்பினேன். ஏனென்றால் அவன் முகத்தில் உண்மையிலேயே நிறைய அப்பாவித்தனமும் கண்ணியமும் இருந்தது. நான் இன்று அவனிடம் எதுவுமே கேட்கவில்லை. அவன் அடுத்தது என்ன சொல்வான் என்று தெரிந்து கொள்ள விரும்பினேன். ஏனென்றால் நான் அவனுடைய அறையில் பார்த்த அந்த காரியத்திற்கு எதுவாக இருந்தாலும் அவனுக்கு மன்னிப்பு இல்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு அவனே வாயை திறந்தான். அண்ணி, நான் உங்கள் நகைகளை விற்க விரும்புகின்றேன். எனக்கு மிகவும் நெருக்கிய நேர்மையான மாமா ஒருவர் இருக்கின்றார். அவர் உங்கள் நகைகளை விற்று நமக்கு நிறைய பணம் தருவார். அந்த பணத்தில் நம்ம ஒரு வீடு வாங்குவோம் என்றான். இந்த வாடகை வீட்டில் எவ்வளவு காலம் தங்குவோம்? உரிமையாளர் நாளை மறுநாள் வாடகை வசூலிக்கவும் வந்து விடுவார். நம்ம கிட்ட பணமும் இல்லை என்றான். அருண் சொன்ன வார்த்தைகளை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். நான் இதுவரை எதை பற்றியுமே யோசிக்க கூட இல்லை. பிறகு எப்படி அவனால் இதை பற்றி யோசிக்க முடிகின்றது? அது மிகவும் விசித்திரமான விஷயம்தான்.
இவ்வளவு சிறு வயதில் இப்படி யோசிக்கின்றான் என்று எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. நான் அவனிடம், அருண், நீ எப்படி புது வீடு கட்டணும்னு நினைத்தாயோ என்றேன். அண்ணி, நான் எதிர்காலத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். நாம் வாழ்நாள் முழுவதும் ஒன்றாக வாழ வேண்டும். நமக்கு ஒரு புதிய வீடும் வேண்டும். மேலும் வாடகை வீடுகளில் மக்கள் அவமானப்படுத்தப்படுவார்கள் என்றான். அருண் சொன்னது சரிதான். அதனால் நான் அவனிடம் நகைகளை பற்றி எதுவும் சொல்லவில்லை. ஆனால் நகைகளை விற்று பணம் கிடைக்காவிட்டால் என்ன நடக்கும் என்று நான் பயந்தேன். நான் ஒரு விதவை பெண். இந்த மைத்துனருக்கு எனவே அத்தகைய சூழ்நிலையில் யார் வேண்டுமானாலும் எங்களை எளிதாக ஏமாற்றலாம். இதை பற்றி யாரிடமாவது ஆலோசிக்க வேண்டும் என்று நினைத்தேன். அருண் ஒரு சின்ன பையன்தான். அவன் எப்படி என் அறையின் பூட்டுகளை உடைத்து நகைகளை எல்லாம் வெளியே எடுத்தான் என்பது எனக்கு இன்னும் கேள்விக்குறியாகவே இருந்தது. நான் இந்த நகைகளை பற்றி அருணிடம் கூட சொல்லவே இல்லையே. இப்போது எனக்கு அருண் மீது கோபமாக வந்தது. இப்பொழுது அவன் என்னதான் யோசனை சொன்னாலும் அப்படி செய்தது அவனுடைய தவறு தானே. இந்த நகைகளை விற்று ஒரு வீடு வாங்க விரும்புகின்றேன் என்று என் பெற்றோரிடமும் என் அண்ணன்களிடமும் நான் சொன்னேன். அவர்கள் நிச்சயமாக எனக்கு உதவுவார்கள் என்று நினைத்தேன். ஆனால் அவர்கள் வீடு வாங்க வேண்டிய அவசியமில்லை என்று சொன்னார்கள். நீ இப்பொழுது ஒரு விதவை, நீ எங்கள் வீட்டிலே வந்து தங்கியிரு என்றார்கள். ஆனால் நான் அவர்கள் வீட்டிற்கு போக எனக்கு விருப்பமில்லை. என் அண்ணன்கள் தங்கள் மனைவிகளுக்கு அடிமைகள் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். அவர்கள் தங்கள் விதவை என்று சகோதரியை ஒருபோதும் ஆதரிக்க மாட்டார்கள். ஒரு நபர் வாழ்நாள் முழுவதும் அடுத்தவரை நம்பி வாழவே முடியாது. இது ஒரு நல்ல வாய்ப்பாக எனக்கு இருந்தது. என் நகைகளை விற்று ஒரு வீடு வாங்கவும் முடியும். என் கணவர் தனது வாழ்க்கையில் எனக்காக நிறைய நகைகளை செய்து கொடுத்திருந்தார். என்னுடைய குடும்ப ஆட்களும் அவர்களுடைய மனப்பான்மையாளரும் நான் ஏமாற்றம் அடைந்தேன். நான் அருணிடம், நீ விரும்பினால் அந்த நகையை விற்கலாம் என்றேன். அருண் சென்று அந்த நகைகளை தனது மாமாவிடம் கொடுத்தான். 2 நாட்களுக்கு பிறகு அவர் எங்களுக்கு மிகவும் பொருத்தமான இடத்தில் ஒரு வீடையும் கண்டுபிடித்து வீட்டின் சாவியும் அந்த வீட்டு ஆவணங்களையும் அருணிடமே கொடுத்தார். இதையெல்லாம் பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. 2 நாட்களில் இந்த வீட்டை இவ்வளவு சீக்கிரமாக எப்படி பெற முடிந்தது என்று. வீடு வாங்குவது எவ்வளவு கஷ்டம். அங்கும் இங்கும் அலைந்து ஆவணங்கள் தயார் செய்து என்று பல விஷயங்களே உள்ளது. அருண் ஆவணங்களை கொண்டு வந்து என் கையில் கொடுத்த போது நான் ஆச்சரியப்பட்டேன். இவனுக்கு வயது இப்போது சிறிய வயதுதான். ஆனால் இவன் சிந்தனை பெரியவரின் சிந்தனை போலவே இருந்தது. பின்னர் அவனும் சிறிது நேரத்தில் அவன் ஒரு விசித்திரமான விஷயத்தை என்னிடம் சொன்னான். அது ஒரு முக்கியமான விஷயம் என்று சொன்னான். இன்று அருணின் கண்கள் விசித்திரமாக எனக்கு தெரிந்தனர். அவன் கண்களில் ஒரு விசித்திரமான அமைதியின்மை இருந்தது. அதை பார்த்தவுடன் அவன் எனக்கு என்ன சொல்ல விரும்புகின்றான் என்பது எனக்கு புரியவே இல்லை. அந்த நேரத்தில் நான் அவசரத்தில் இருந்தேன். இப்பொழுது நாங்கள் வீட்டை எல்லாம் பொருட்களாலும் நிரப்பி இருந்தோம். பின்பு நாங்கள் எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டோம். இங்கிருப்பது எங்களுக்கு உணவும் ரேஷன் பொருட்களும் கிடைத்தது. அதே சமயம் நான் என் வாழ்நாளில் வெயிலில் சென்று எந்த வேலையும் செய்ததே இல்லை. அப்புறம் ஏன் அருண் என்னுடன் முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னான்? அவன் என்னிடம் என்ன பேச நினைக்கின்றான் என்று எனக்கு தெரியவில்லை. என் மனதில் பல கேள்விகள் இருந்தன. ஆனால் இப்போதைக்கு நான் அமைதியாகவே விரும்பினேன். மாலையில் நான் எல்லா பொருட்களையும் அதது இடத்தில் வைத்திருந்தேன். எப்படி இருந்தாலும் எங்கள் பொருட்கள் குறைவாகவே தான் இருந்தனர். அனைத்து வேலைகளையும் முடித்த பிறகு நான் ஒரு நல்ல உணவையும் சமைத்தேன். நான் அருணுக்காக காத்திருந்தேன். ஏனென்றால் அவன் இந்த வீட்டின் ஒரு பகுதியாக இருப்பான். மேலும் அவன் வெளியே சென்று ஹோட்டல் உணவை சாப்பிடுவதை நான் விரும்பவில்லை. நான் அவனுக்கு நிறைய முயற்சி செய்து உணவு சமைத்தேன். என் கணவனின் விருப்பப்படி நான் முன்பு சமைப்பது போலவே நிறைய வகையான உணவை சமைத்த பிறகு நான் அதை மேசையில் வைத்துவிட்டு அருண் வருவதற்காக காத்து கொண்டிருந்தேன். ஆனால் இன்று அவன் வீட்டிற்கு வரவே இல்லை. எனக்கு ரொம்ப விசித்திரமான தோணுச்சு. இந்த நேரத்தில் அவன் வீட்டில் இருந்திருக்க வேண்டும். ஆனால் இரவு 10 மணி ஆகின்றது.
இறப்பதற்கு முன்பு அவன் மாலை சுமார் 5 மணிக்கு வீட்டுக்கு வந்து விடுவான். அதன் பிறகு அவன் வீட்டை விட்டு வெளியவே செல்ல மாட்டான். நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட வெளியே செல்லும் போதெல்லாம் அவனும் நிச்சயமாக எங்களுடன் வருவான். ஆனால் அவன் வீட்டை விட்டு தனியாக வெளியே செல்வதே இல்லையே. எனக்கு பயமாக இருந்தது. நான் அவனுக்காக காத்து கொண்டிருந்தேன், அவன் எப்பொழுது வருவான் என்று. இரவு 12 மணி ஆகிவிட்டது. அவன் கதவை தட்டினான். நான் கோபத்துடன் கதவை திறந்து அவனை திட்டினேன். அருண், எங்கே போயிருந்தாய்? உனக்கு வெட்கமாக இல்லையா? நான் ஒரு விதவை அண்ணி, உனக்காக ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கின்றேன். சாப்பாடு சமைத்து வைத்துள்ளேன். உன் அண்ணன் போன உடனே நீ உன் விருப்பத்திற்கு நடக்க ஆரம்பித்து விட்டாயே. நீ எதற்காக வெளியே போகணும்? உன் ஃப்ரெண்ட்ஸை இங்கே கூப்பிட்டு வீட்டில் இதையெல்லாம் நீ செய்யக்கூடாதா என்ன என்றான். அண்ணி, நான் இதை செய்ய முடியாது. அவன் கண்களில் உயர்த்தி என்னை மிகவும் கோபத்துடன் பார்த்தான். நான் பயந்தேன். ஆனால் அவனை ஒரு குழந்தையாக நினைத்துதான் அவனை மிரட்ட முடியும் என்று என் மனசுக்குள்ள நினைத்தேன். இந்த எண்ணத்துடன் அவனிடம் பேசி கொண்டிருந்த போது அவன் என்னை நோக்கி கத்தினான். அண்ணி, நிறுத்துங்கள். நான் இனி உங்கள் பேச்சை கேட்க விரும்பவில்லை. நீங்கள் சமைத்த உணவு எனக்கு தேவையில்லை என சொல்லிவிட்டு அவன் தனது அறையை நோக்கி சென்று விட்டான். அந்த நேரத்தில் அவன் 40 வயது மனிதன் போலவே நடந்து கொண்டான். இதற்காக நான் மிகவும் வருந்தினேன். அவன் மிகவும் கோபமாக இருப்பான். அதற்கு பின்னால் ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும் என நினைத்து கொண்டு நான் அவனுடைய அறைக்கு சென்று தட்டினேன். அவன் கதவை திறந்து என்னை விசித்திரமான கண்களால் பார்த்தான். நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா அண்ணி? நீங்கள் வேறொரு திருமணம் பண்ணிக்கோங்களே, இல்லனா நீங்கள் உங்கள் பெற்றோர் வீட்டிற்கு போய்விடுங்கள் என்றான். அவனுடைய வார்த்தைகளை கேட்டதும் என் கண்கள் விரிந்தனர். நான் உன்னை தனியே விட்டுவிட்டு வேறு திருமணம் பண்ணிக்கும்னு நீ எப்படி நினைக்கின்றாய்? உன் தாய் பாசம் எங்கே போனது? நீ தினமும் காலையிலும் மாலையிலும் என்னை அம்மா என்று தானே கூப்பிட்டாய். இப்பொழுது என்ன ஆயிற்று? உன் மனசை யார் கெடுத்தாங்க? நீ ரொம்ப கோபமான விஷயத்தை சொல்லிவிட்டாயே, அதை பற்றி எப்படி உன்னால் யோசிக்க முடிந்தது? பிறகு எப்படி உன் வாயிலிருந்து அதை சொன்னாய் என்று கோபப்பட்டு பேசிவிட்டு பின்னர் நான் அமைதியாகி அங்கிருந்து திரும்பி என் அறைக்கு வந்து அமர்ந்தேன். நான் அறையின் கதவை சரியாக மூடியிருந்தேன். என் இதயம் வேகமாக துடித்து கொண்டிருந்தது. அருண் எப்படி மாறி என்னிடம் பேசினான் என்று என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. நான் எப்பொழுதும் அவனை என் குழந்தையாகத்தான் கருதினேன். எனக்கு இன்னும் குழந்தை பிறக்கவில்லை தான். ஆனால் அப்போதும் கூட என் கணவர் அருணை பற்றி என்னிடம் அதையே சொன்னார். நீ அவனை எப்போதும் உன் சொந்த குழந்தையாக வளர்க்க வேண்டும். அவனுக்கு அம்மா இல்லை, அப்பாவும் இல்லை. இப்பொழுது நீதான் அவனுக்கு எல்லாமே என்று. ஆனால் அருணின் இந்த வார்த்தைகளால் நான் மிகவும் வேதனை அடைந்தேன். இன்றிலிருந்தே நான் அருணுடன் பேசவும் கூடாது என்று நினைத்திருந்தேன். சட்டப்படி இந்த வீடு என் பெயரில் தான் இருந்தது. நான் இந்த வீட்டில் தனியாக இருக்க முடியும். ஆனால் அருண் மீண்டும் அப்படி ஒரு காரியத்தை சொன்னால் நான் நிச்சயமாக அவனை திட்டுவேன். இந்த வீடு என் கணவனின் பணத்தில் கட்டப்பட்டது, என் பெயரில் இருந்தது. ஆனால் அருணுக்கு அதில் உரிமை உண்டு. என் மௌனம் எப்போது கோபமாக மாறியது. நான் காலையில் எழுந்தவுடன் அருணின் அறையின் கதவை சத்தமாக தட்ட ஆரம்பித்தேன். அப்பொழுதுதான் அவனுடைய அறையின் கதவு உள்ளே இருந்து பூட்டப்படவில்லை என்பதை உணர்ந்தேன். நான் வெளியில் இருந்து கதவை திறந்த போது முன்பக்க அறை காலியாகத்தான் இருந்தது. அறையில் யாருமே இல்லை. அருண் எங்கே போனான் என நான் யோசிக்க ஆரம்பித்தேன். என் மனது கோபத்தால் பைத்தியமாகி கொண்டிருந்தது. அவன் ரொம்ப சின்ன பையன். அவனுக்கு வயது இப்போது 16 தான் ஆகின்றது. ஆனால் அவன் செயல்களை பாருங்கள். என் கணவர் இறந்து 3 மாதம் தான் ஆகின்றது. அந்த 3 மாதத்தில் அருண் மிகவும் மாறிவிட்டான். நான் என் மனதிற்கு யோசிக்க ஆரம்பித்தேன். ஆனால் இப்பொழுது நான் அவனிடம் என்ன சொல்ல முடியும்? எனக்கு உறவென்று இருந்த ஒரு நபர் இந்த உலகத்தை விட்டே வெளியேறிவிட்டார். இப்பொழுது அருண் மட்டுமே எனக்கு ஒரு உறவாக இருந்தான். இன்று அருண் வந்தவுடன் வேறு திருமணம் செய்ய விருப்பமில்லை என
தெளிவாக சொல்லிவிட வேண்டும் என்று முடிவும் செய்திருந்தேன். இரவு 6 மணி கூட ஆகவில்லை. அதாவது இரவு இன்னும் தொடங்கவே இல்லை. என் வீட்டின் கதவை யாரோ பலமாக தட்டும் சத்தம் கேட்டபோது வெளியே அருண் தான் இருப்பான்னு நினைத்தேன். ஆனால் கதவை திறந்தபோது முன்னால் 3-4 ஆண்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் அனைவரும் மிகவும் கோபமாக இருந்தார்கள். அவர்கள் என்னிடம் சொன்னது அதிர்ச்சி அளிப்பதாக மட்டுமல்லாமல் என்னை வருத்தப்படுத்தியது. அவர்கள், அக்கா, நீங்கள் இங்கே தனியாக வசிக்கிறீர்களா என்று கேட்டார்கள். நான் ஆம் தான், தனியாகத்தான் வசிக்கின்றேன் என்றேன். அவர்கள், இந்த பெண் பொய் சொல்கின்றார், அவளுடைய மைத்துனனும் அவளுடைய வசிக்கின்றார், அவனும் இந்த வீட்டில்தான் தங்கியிருக்கின்றான் என்று. இது போன்ற மக்கள் இந்த சுற்றுப்புறத்தை பற்றி என்ன நினைக்கின்றார்கள் என்று தெரியவில்லை. அவர்கள் சுற்றுப்புறத்தை அசுத்தமாக்கின்றார்கள். இங்கிருந்து அவர்கள் வீட்டை காலி செய்ய வேண்டும். இந்த மக்கள் இந்த பகுதியில் வாழ்வது சரியில்லை என்று நான் ஏன் அண்ணன், நாங்கள் என்ன பண்ணினோம்? ஏய் பெண்ணே, என்ன பண்ணினோம் என்று கேட்கின்றாயே? இந்த வீட்டில் நீயும் உன்னுடைய 16 வயதுடைய மைத்துனனும் தனியாகத்தானே வசிக்கிறீர்கள். உன் கணவர் இறந்து விட்டார் என்பது எங்களுக்கு தெரியும். இப்பொழுது நீ விதவையாகி விட்டாயே. உன் பெற்றோர் வீட்டிற்கு செல். நீ இங்கே வாழ விரும்பினால் கண்ணியமாக வாழு. எங்கள் சகோதரிகளுக்கும் மகளுக்கும் இங்கே வசிக்கின்றார்கள். இந்த பகுதியில் இது போன்றவைகளை நாங்கள் பொறுத்து கொள்ள முடியாது. எனக்கு இந்த ஆண்கள் மீது ரொம்ப கோபம் வந்தது. ஆனால் அவர்களுடன் சண்டை போட நான் விரும்பவில்லை. நான் அவர்கள் முகத்துக்கு நேராக வீட்டின் கதவை மூடினேன். என் கண்களில் இருந்து கண்ணீர் வலிய ஆரம்பித்தது. நான் என் பொருட்களை பேக் செய்து கொண்டு இங்கு வாழ்வது எனக்கு கடினமாகிவிட்டது. நான் ஒரு குற்றவாளி போல இந்த சமூகம் எங்களை பார்ப்பதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எனக்கு அப்பொழுது அருண் ஞாபகம் வந்தது. இதற்காகத்தான் அவன் என்னுடன் மறுமணம் செய்து கொள்கின்றாயா என்று கேட்டானா என்று நான் அப்போதுதான் யோசித்தேன். ஏன் இந்த சமூகம் ஆண் பெண் உறவை கேவலமாக பார்க்கிறது? இந்த உலகம் ஒரு தனிமையான பெண்ணை விழுங்குகிறது என்பது உண்மைதான். கடவுள் அனைவரின் கண்ணியத்தையும் பாதுகாக்கட்டும். இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி.